ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட உண்மையான பேர் சங்கர். சரிங்களா? அவங்க அப்பா பேர் வந்து ஆச்சிமுத்து. இவர் வந்து கிட்டத்தட்ட 1991ஆம் ஆண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அலுவலக உதவியாளரா, இளநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் பணியில் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா பணியில் இருக்கும்போது இறந்தனால, கருணையின் அடிப்படையின் கீழே 1991ஆம் ஆண்டு அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் 10th தான் படிச்சிருந்திருக்காரு. இவர் பிறந்தவர் வந்து திருநெல்வேலியாக இருந்தாலும் சென்னையில் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் இதோட இன்ட்ரோ. இப்போ அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்தார் இல்லையா, ஒரு அரசாங்க ஊழியர் ஏன் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னா, இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி இவருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கு. அரசாங்கம் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க, அந்த தவறுகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி செஞ்சுருக்காரு. அதை பற்றி சில விஷயங்கள் நிறைய அரசாங்கத்தில் நடந்த ஊழலை பற்றி வெளியே கொண்டு வந்திருந்தாலும், நம்ம சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஏன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா, அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான அதிகாரிகள், அதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள அதிகாரிகளும் இன்னொரு நபரும் பேசக்கூடிய முக்கியமான பேசக்கூடிய ஆடியோ ஃபோன் உரையாடலை வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகைக்கு கசிய விட்டுட்டாரு. அது வந்து இவர் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும், அது வந்து அப்போ மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் அதிகாரிகள் பேசின ஆடியோ வந்து இவர் தான் கசிய விட்டார் அப்படின்ற காரணத்தினால இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் சஸ்பெண்ட் பண்ணனால இவர் வந்து சொந்தமாக வந்து சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அதுக்கப்புறம் வலைப்புகள், அதாவது பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உருவாக்கி, அப்புறம் சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட்டையும் உருவாக்கி, தனக்கு தெரிஞ்ச ஊழல்களையும் வெளியிடுவதுக்கு நிறைய கொண்டு வந்தார். இவர் சொன்ன மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப முடிவு தருவாயில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இருந்த நீதியரசர் வந்து இவங்க குற்றம் செய்யலை அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு நீதி வழங்கிட்டாங்க போல். அப்போ வந்து அந்த நீதியரசரை கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தார். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்க இந்த கேஸுக்காக அப்படின்ற மாதிரியும், அந்த கேஸை வந்து இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது எவ்வளோ சொத்து குவிப்பு வழக்கில் எவ்வளோ சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து வெறும் கம்மியாக மதிப்பிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக தாக்கியே எழுதியிருந்தார் சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட்டில். அரசாங்கத்தை பற்றி நிறைய ஊழல்களை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தார். இவர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கார். ஊழலுக்கு எதிராக நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. இப்பேற்பட்ட நபரை தான் இவரை வந்து சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்து தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டு இப்போ சமீப காலமாக தானே வந்து ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சார். ஓகே, இதான் சவுக்கு சங்கரை பற்றி அறிமுகம்.